இது கேரளால நம்மளோட டே 2. லெட்ஸ் கோ. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பஞ்சபாண்டவர் காலத்தில் அவங்க வந்து இருந்தாங்கன்றாங்க. மூணாரில் நம்மளோட 2வது நாளில் ஏர்லி மார்னிங்கே ஹோட்டல்லேருந்து கிளம்பி ஒரு ஜீப் எடுத்துகிட்டு சூப்பராக ஒரு ஆஃப் ரோட் ரைட் போனோம். போயிட்டு கொழுக்குமலையில் சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டு அண்ட் கொழுக்குமலை வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு 9 o'clockலாம் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டல் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து சைட் சீயிங் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு ஆஃப் ரோட் ஜீப் வந்து எடுத்துருக்குறோம். ஸோ இன்றைக்கி சைட் சீயிங் அதில் தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நேற்றை விட இன்றைக்கி அட்வென்ச்சர் இருக்குமா? நேற்று பல சோதனைகளை கடந்து வந்தோம். இப்போ வந்து நம்ம முனியறை போகிறோம். முனியறைன்னா அந்த காலத்தில் வந்து கல்லுலேயே ஒரு செவர்னா ஒரு கல்லுலேயே செவர் மாதிரி இருக்கும். அதில் 2-3 சின்ன சின்ன அறை மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து நம்ம எங்கே போகிறோம்னா கேரளா ஃபார்ம் விசிட்டிங் போகிறோம். அதாவது என்ன கேட்டிங்கன்னா ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஒரு இன்சைடு வந்து ஒரு 400 பிளான்ட் இருக்கும். உங்களுக்கு ஜீப்பில் தான் ஏற்றிட்டு போவாங்க. இப்போ கேட்டு 100 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு ஜீப்பில் கூப்பிட்டு போய் உங்களுக்கு சொல்லி மேலே கூப்பிட்டு வருவாங்க. மேலே கூப்பிட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது பைசஸ் ஐட்டம் இந்த மருந்து எதாவது தேவைப்பட்டால் அங்கேயே வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து வந்து கரடிப்பாறை வியூ பாயிண்ட்டு, கல்லாறு வாட்டர் ஃபால்ஸ். அதான் வீடு அந்த பார்த்தீங்களா. இதை வந்து முனியறைன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சபாண்டவர் காலத்தில் அவங்க வந்து இருந்தாங்கன்றாங்க. இப்போ வந்து இந்த இதெல்லாம் உடஞ்சிருச்சு. இவ்வளோ சின்னதாக இருக்குது, இல்லை கிட்ட போனால் பெருசாக இருக்குமா? பெருசாக இருக்குது. ஆனால் ஒரு உள்ளேயே வந்து அரை மாதிரி இருக்குது. இப்படி ஒரு ரூம்னா ஒரு ஆள் படுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு கல் தடுப்பு வச்சுருப்பாங்க. ஒரு ஆள் மட்டும் படுக்கலாம். அது வந்து இந்த இடத்துக்கு பேர் வந்து சொசைட்டி மேடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பைசன்வாலி போய் நம்ம பைசன்வாலி போயிடுவோம். இதெல்லாம் கேரளா தான், எல்லாம் கேரளா தான். இது கீழே கம்ப்ளீட்டாக கேரளா தான் உங்களுக்கு.
நான் இப்போ நின்றுட்டுருக்கிறது ஒரு அப்சைக்கிள்டு கார்டன். இது ஒரு ப்ரைவேட் எஸ்டேட். இந்த பக்கம் போயிட்டு இருந்தோம். ஆண்டுவே இந்த கார்டனை பார்த்தோம். இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் வேணும் அப்படின்றதுனால இந்த கார்டன் நான் காட்டுறேன். இந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃப்ரம் பிளாஸ்டிக். 4 டைல்ஸ் வந்து 1 kg பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இந்தியன் கார் ஸ்டாச்சு இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மேட் வித் ஆட்டோமொபைல் அப்போல்ஸ்ட்ரி வேஸ்ட். வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில் வேஸ்டேஜ் வச்சு பண்ணியிருக்காங்க. இட்லி மவுண்டன்றது கரெக்டாக இருக்குது. இட்லி மாதிரி தான் இருக்கு இல்லையா? இட்லி வித் கிரீன் சட்னி. இதில் எப்படி பறிப்பாங்க? இப்போ இந்த இடத்துல பறிக்கணும்னா டே 2ல் நாங்கள் கடைசியாக போன இடம் லோகாட் டீ கார்டன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரைவேட் எஸ்டேட். இந்த டீ கார்டனோட எங்களோட டே 2 முடிஞ்சிருச்சு. நாங்கள் மறுபடியும் ஹோட்டல் ரூமுக்கு கிளம்பிட்டோம். Hey guys, good morning once again. ஸோ இது கேரளாவில் நம்மளோட டே 3. நம்ம இப்போ ஆனையிரங்கல் டேமுக்கு போகிறோம். நீங்கள் எனக்கு பேக்ரவுண்டில் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து பெரியகனல் லேக்கு. ஒரு டீ எஸ்டேட்டோட அப்படியே அட்டாச் ஆகிருந்தது. வியூ செம்மையாக இருந்தது. ஸோ ஒரு சில ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம். சொல்லுங்கள், காலைல பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்தது? பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர். தமிழ்நாடு ஸ்டைலில் ரொம்பவே நல்லா இருந்தது. ஹோட்டல் அமீர்னு சொல்லிட்டு இந்த மூணாறுலேருந்து தேனி வரும்போது தோண்டிமலை அந்த ஏரியாவில் இருக்குது. கேரளா வர மக்கள் திரும்ப ரிட்டர்ன் போகும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட் நல்லா இருந்தது. ஸோ கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த கேரளா சீரீஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ see you next video. Ta-da.